பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி மோசே தன்னுடைய கடைசி நேரத்தில் இறுதி காலத்தில் யோசுவாவை அழைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்லும்போது இந்த யோசுவாவுக்கு மனதில் ஒரு ஆழமான பயம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தும் போது இந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள், மோசைக்கு விரோதமாக கல்லெடுத்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படி வரலாம், நான் மோசைக்கு கூட இருக்கும்போது ஒரு வேலைக்காரனாக அடிமையாக இருந்தேன் அல்லவா, எப்படி இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் சொல்லி ஒரு பயத்தோடு கலங்கத்தோடு இந்த யோசுவா காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் மோசை மூலமாக சொல்கிறாரு, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு இந்த யோசுவா என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே, இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம். என்ன நடக்க போகிறதோ, என்ன சம்பவிக்க போகிறதோ என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை விட்டு கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த யோசுவா ஜனங்களை வழிநடத்துகிறான் பாருங்கள். வழிநடத்தும் போது யோர்தான் நதி குறுக்க இருக்கிறது, அது கரை புரண்டு ஓடி வருகிறது. இந்த கரை புரண்டு ஓடி வருகிற அந்த யோர்தான் நதிக்கு முன்னால் போய் நிற்கிறான். நிற்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, யோசுவா நீ பயப்பட வேண்டாம், இப்பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டியை தூக்கி கொண்டு அந்த யோர்தான் நதியின் அந்த தண்ணீரில் கால்களை வைக்க சொல். வைத்த உடனே அந்த யோர்தான் ரெண்டாக பிளக்கும் என்று சொல்லுகிறார். உடனே இந்த யோசுவா என்ன செய்கிறார்? அந்த ஆசிரியர்களை உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு அந்த யோர்தான் நதியில் தண்ணீரில் கொண்டு தங்கள் காலில் வைத்த உடனே பாருங்கள், அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்து போய் விடுகிறது. வெட்டாந்தரையில் ஜனங்கள் மறுகரைக்கு பத்திரமாக போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோர்தானை போன்ற வெள்ளங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம். அமேன். கரை புரண்டு வரலாம். அந்த வெள்ளத்தினால் அடிக்கப்பட்டு நம்ம சின்ன பின்னமாய் மாறிவிடும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த வேகமாய் அந்த வெள்ளங்கள் புரண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிற வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார்னு சொன்னது போல, நமக்கு விரோதமாக பிரச்சனைகளும் துன்பங்களும் வெள்ளம் போல புரண்டு வந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இரும்பு கதவை உடைத்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தையும் புதையலையும் உனக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நமக்கு முன்னே இருக்கிற எல்லா தடைகளையும் சவால்களையும் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் கடன் பாரத்தையும் வியாதிகளையும் முறித்து போட்டு நம்மை ஆஸ்வதிக்க உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுபோல இந்த யோசுவா மறுபடியும் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு எரிய கோட்டை, மிகப்பெரிய கோட்டை, இயற்கைக்கு மேலாக கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டையை ஆண்டு சொல்கிறாரு, ஜனங்கள் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் 7ஆம் நாள் 7 முறை அந்த கோட்டை சுற்றி வர சொல். சுற்றி 7ஆம் நாள் வரும்போது 7 முறை சுற்றி வரும்போது 13 முறை, மொத்தம் 13 முறை சுற்றி வந்து துதிச்சு ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிய கோட்டை உடைந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் அப்படியே எரிய கோட்டை சுற்றி வர்றாங்க. 6 நாளும் 6 முறை, 7ஆம் நாள் மட்டும் 7 முறை, 13 முறை சுற்றி வந்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, துதித்து ஆர்ப்பரித்த போது அந்த எரிய கோட்டை உடைந்து போனது. தேவ ஜனங்கள் அந்த எரிய கோட்டையை கடந்து சென்றார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல அடைக்கப்பட்ட கதவுகள் வரலாம். ஆமேன். பெரிய பெரிய காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எரிய கோட்டையை துதியினால் உடைத்தது போல நம்ம துதிக்க நம்ம ஸ்தோத்தரிக்க நமக்கு முன்னே இருக்கிற தடைகள் விலகும், நமக்கு முன்னே இருக்கிற கஷ்டங்கள் விலகும், நமக்கு முன்னே இருக்கிற கடன் பாரங்கள் விலகும். ஆண்டவருடைய நாமம் நம்ம கூட இருக்கிறது. அல்லேலூயா. என்னை பிரச்சனைகளை பார்த்து பயந்துடாதீங்க. கடனை குறித்து பயப்படாதீங்க. என்ன நடக்க போகுது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு வர்ற எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும் கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட படகுல போகும்போது காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு அமலத்தக்கதாய் காணப்பட்ட பொழுது சீசர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு படகில் முன்பாக வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென். காற்றை இறையாதே, அமைதலாறு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த சீசர்கள் மறுகரைக்கு பத்திரமாக போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, நெருக்கங்களை மாற்றி உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆஸ்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடி மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமென்.